ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து விலாக்ஸ். இன்றைக்கி வந்து சண்டேங்க. சண்டே அதுவுமா வந்து ஸ்பெஷலாக ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்ட்டு மட்டன் எடுத்தோங்க. மட்டன் வந்து 1 கிலோ எடுத்தோம். அது கூடவே வந்து மீனும் எடுத்துக்கிட்டோம். மீன் வந்து பொரித்து சாப்பிட்டுக்கலாம், குழம்பு வைக்காமல் பொரித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் உளிச்சாச்சு. சின்ன வெங்காயத்தோட வந்து பூண்டு, இஞ்சி இது வந்து உளித்து போட்டுருக்குறேங்க. இது கூட வந்து பட்டை, சோம்பு, கொத்தமல்லி இலை, கருவேப்பந்தழை இதையெல்லாம் போட்டு வதக்கிக்கிறோம். இது வந்து நம்ம அரைச்சி தான் சேர்த்த போகிறோம். ஆட்டி காய்ச்சின குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த குழம்பு தான் இது. இது கூட வந்து நல்லெண்ணெய் சேர்த்திக்கிட்டேன். நல்லெண்ணெயிலேயே இந்த வெங்காயத்தையெல்லாம் வதக்க போகிறோம். நல்லா அது சுருள நல்லா வதக்கணும். நம்ம வந்து ஒரு சைடில் வந்து கறி வந்து தாளிச்சிக்கலாம். மட்டன் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு குக்கர்லேயே விட்டுறலாம். குக்கர்லேயே விசில் விட்டு வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு குக்கர்லேயே தாளிப்பு கொடுத்துட்டேன். குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆனதும் இதுக்கப்புறமா வந்து கடுகு போட்டிருக்கிறேன். கடுகு பொரியட்டுமேன்ட்டு இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பந்தழை ஒரு ஈக்கு சேர்த்திக்கிட்டு அப்புறம் மட்டன் தாளிக்க வேண்டியதான். கருவேப்பந்தழை பொரிஞ்சதும் நம்ம மட்டன் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே மட்டன் சேர்த்திக்கலாம். ஒரு சைடில் வந்துட்டு நம்ம வெங்காயம் வதக்கிட்டே இருக்க வேண்டியதான். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூட தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி அது கூட மசாலாஸ் எல்லாம் சேர்த்திக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோங்க. அரைச்சி வச்சா வந்து 2 வேளைக்கு 3 வேளை சாப்பிட்லாம். ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா, நைட்டு வரைக்கும் நம்ம இப்படி இதை வச்சு தான் நம்ம ஓட்ட போகிறோம். அதனால் வந்து ஆட்டி காய்ச்சிக்கிட்டு அப்படியே இருக்கும், குழம்பு சரியாக போயிடும், பத்தாத போகாது. அதுக்காக வந்து ஆட்டி காய்ச்சிக்கிறது. மட்டன் வந்து எடுத்து 2 மாதத்துக்கு மேலாச்சுங்க. சரி இந்த தடவை எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த சண்டே தான் பிளான் பண்ணி எடுத்தோம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து நிறையாவே எடுத்துகிட்டு வந்துட்டார். எப்படியும் 2 நாள் கிடக்கும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டார். சரின்ட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த சைடில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூடவே வந்துட்டு நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த சைடில் வந்து இதுக்கு வந்து நல்லா பெரட்டி விடணும். ஏன்னா மட்டன் வந்து தண்ணி விடும் இல்லைங்களா, தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம நல்லா பெரட்டி விடணும். பெரட்டி விட்டுட்டு இந்த பக்கம் வெங்காயம் வதங்கினதும் இது கூட கொஞ்சம் தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் சேர்த்து இது கூட நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்போ தான் வந்து குழம்பு கெடாதுங்க. அதுக்காக வந்து நம்ம வெங்காயத்திலே போட்டு தேங்காயை பெரட்டுறோம். பெரட்டிட்டு இது கூடவே மஞ்சள் தூள், கறி மசாலா, இது வந்து மட்டன் மசாலா வாங்கிட்டு வரல, அதனால் வந்து சரி கறி மசாலாவே போடலாம், 2 ஒரே ஃப்ளேவராக தான் இருக்கும் அப்படின்ட்டு கறி மசாலா போட்டாச்சுங்க. இது போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். மஞ்சள் தூளும் கறி மசாலாவும் போட்டாச்சுங்க. போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். இது வந்து ஒரு சைடில் வந்து மட்டன் தாளிச்சு விட்டோம் இல்லைங்களா, அது பாட்டுக்கு தண்ணி விட்டு வெந்துட்டுருக்குது. சரி மீனுக்கு வந்து நான் ஆல்ரெடி காரம் போட்டு தான் வச்சுருந்தேன் மசாலா தடவி. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இது மசாலா பத்தாதுன்ட்டார். சரின்ட்டு அப்புறம் அவரே இஞ்சி பூண்டெல்லாம் நான் தட்டி கொடுத்தேன், போட்டு ஆட் பண்ணி கொடுத்தாரு. இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்து பெரட்டி கொடுத்தாரு. இந்த சைடில் வந்து அந்த தண்ணி விட்டுருந்தது இல்லைங்களா மட்டனு, அது நல்லா வந்து சுண்டிருச்சு, தண்ணி ஃபுல்லாகவே சுண்டிருச்சு. சரின்ட்டு நான் மிக்சி ஜாடியில் அதுக்குள்ளார வந்து வெங்காயமெல்லாம் வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா ஆறிடுச்சு. சரி நம்ம கரண்ட் போனாலும் போயிடுன்ட்டு சரி ஆட்டிடலாம் அப்படின்ட்டு அதை ஆட்டி வச்சுட்டேன். இது பாருங்கள் நல்லா தண்ணி வந்து சுண்டிருச்சு பாருங்கள், மட்டன் வறுவல் மாதிரி ஆயிடுச்சு, நல்லா சுண்டிடுச்சு. இப்போ வந்து இது கூட வந்து மட்டனில் வந்து நல்லா உப்பு காரம் நல்லா உரைச்சிருக்கும். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம சாந்து ஊற்ற போகிறோம். அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இது கூட சேர்த்திக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதான். நம்ம வந்து பாத்திரத்தில் வச்சா பொழுது நிற்கும், கிளறணும், பொங்கி வரும். ஆனால் வந்து குக்கரில் வச்சுட்டா அந்த தொல்லை இருக்காதுங்க. அதுக்காக குக்கரில் வச்சிடுறது. சரி டைமும் ஆயிடுச்சு, மதியத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. அதனால் சரி குக்கரில் வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியுமே அப்படின்ட்டு குக்கரில் வச்சுட்டேன். அப்புறம் ஒன் சைடில் வந்துட்டு நல்லா மீனெல்லாம் வந்து நல்லா பெரட்டி கொடுத்துட்டாரு. சரி நம்ம இதையும் பொரிச்சிருவோம் அப்படின்ட்டு கையோட இதுக்கு வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. எண்ணெய் ஊற்றிட்டு சரி பொரிக்கலாம் அப்படின்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள், மீன் பொரிச்சிட்ருக்கிறேன்.
இந்த மீன் வந்து பாறை மீனுங்க, பாறை மீன் சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடில் வந்து பாறை மீனுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், முள் வந்து அதிகமாக இருக்காது, நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி மீன் தான் பிடிக்கும். மேக்ஸிமம் நாங்கள் இந்த மாதிரி மீன் தான் எடுப்போம். இந்த சைடு வந்து இந்த லோகு மீன், பாறை மீன், அப்புறம் வந்து ஜிலேபி இவ்வளோ தான் கிடைக்குங்க. ரொம்ப அதிகமாகலாம் கிடைக்காது. இந்த மாதிரி மீன் மட்டும்தான் கிடைக்கும் எங்கள் ஏரியாவில். ஒரு சில சைடு கிடைக்கும், ஆனால் நாங்கள் இருக்கிற சைடு இதுதான் அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம். அதனால் இதே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகுனதுனால எங்களுக்கு வேறு எந்த டேஸ்ட்டும் பிடிக்கல. அதனால் இதையவே எடுத்துகிட்டு வந்திருந்தார், இதையவே செஞ்சாச்சு. பாருங்கள், ஒரு சைடில் வந்து மட்டன் குழம்பு வெந்துட்டுருக்குது, நுர பொங்கி பொங்கி வருது. நம்ம வந்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டோம்னா சரியாக போயிடும். அப்போ கொதிக்க ஆரம்பிச்சிரும். இதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு மூடி போட்டுற வேண்டியது தான். கரெக்டாக 3 விசில் தான் விட்டேன், நல்லா வெந்துருச்சு மட்டனு. இது வந்து ஒரு சைடில் மீனும் பொரிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மீன் வந்து பொரிச்சதையெல்லாம் போட்டு வச்சிட்ருக்கிறேன். இப்படி ஒவ்வொன்றா போட்டு பொறுமையாக பொரித்து எடுத்தாச்சு. அப்படியே ஒரு சைடில் அதையும் பார்த்துட்டு, குழம்பையும் பார்த்துட்டு, இதையும் பார்த்துட்ருக்குறேன். ஆல்ரெடி வந்து நான் சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேன். மட்டன் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். மட்டன் விசில் அடங்கட்டுன்ட்டு மட்டன் வந்து வறுக்கலாம் அப்படின்ட்டுருக்குறேன். இது வந்து போதும், பொரிச்ச வரைக்கும் மீன் போதும், மீதி வந்து எடுத்து நான் ஃப்ரீசரில் வச்சுருக்கிறேன். ஃப்ரீசரில் இது வந்து எடுத்து வைக்க போகிறேன். இது வந்து நாளைக்கு சமைச்சிக்கலாம், நாளைக்கு நைட் எப்படி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. எங்களுக்கு எப்போவுமே மீன் வந்து எடுத்தால் 3 கிலோ பக்கம்தான் எடுப்பார். அப்போ தான் வந்துட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த ஒரு நாள் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அந்த அன்னைக்கு வந்து மட்டனும் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதனால் சாப்பிட முடியாது. அதனால் அதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டா நம்ம அந்த ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அந்த சாயந்தரம் போல் நம்ம வந்து பொரிச்சு கொடுத்தா பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. அதுக்காக வந்து அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்றது நான். மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. சரி, இதுக்கப்புறம் அப்படியே வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தான் வறுக்க போகிறேன். நல்லெண்ணெய், கருவேப்பந்தழை, 2 வரமிளகாய், அவ்வளோதான் போட்டுட்டு அந்த கறி எடுத்து போட்டு நம்ம தாளிக்க வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம வேணுன்னா கொஞ்சம் மசாலா சேர்த்திக்கலாம், கறி மசாலா வேணுன்னா சேர்த்திக்கலாம். இது கூடவே ஒரு கரண்டி குழம்பு ஊற்றிட்டு அப்படியே மசாலா போட்டு நல்லா பெரட்டி விட்டால் சூப்பராக இருக்குங்க. மட்டன் வறுவல் மாதிரி நல்லாயிருக்கும். இந்த வாரம் சண்டே வந்து இப்படி தான் போயிட்டுருக்குது. அப்புறம் சரி, பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம், குழம்பு வந்து குக்கரில் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பாத்திரத்தில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்டி அலுமினியம் பாத்திரத்தில் மாற்றிட்டேன். மாற்றி வச்சுட்டு மல்லி இலை மட்டும் போட்டுட்டு மூடி வச்சாச்சு. இதில் வந்து மட்டன் வறுவல் பண்ணி இது மட்டும் செஞ்சால் வேலை முடிஞ்சது, அவ்வளோதாங்க. இனி சாப்பிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப அருமையான மீன் வறுவலோட மட்டனோட சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. இந்த சண்டே வந்து இப்படி தான் போச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எடுத்தீங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.